ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா த ஆன்சர் யூ நீட் ஆர் கம்மிங். நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, அதுக்கான பதிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், அந்த பதில் இப்போ உங்களை தேடி வருது. 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கிரீன் கலர், பைல் நம்பர் 2 இந்த ப்ளூ கலர், பைல் நம்பர் 3 இந்த ரெட் கலர். ஸோ இந்த 3 கலரில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் தென் 1 பைல் பார்க்கறனா தாராளமாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற பைல் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு பைல் ஆல்சோ சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். என்ன ஒரு ஆன்சர் உங்களை தேடி வருது. Okay, you got 3 of cups, page of wands, ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு உங்களோட ப்ரேயர்ஸ் ஆன்சர் பண்ண போகிறாங்க. யூ காட் அ க்ரீன் சிக்னல். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரே பண்ணுறீங்க. எஸ், அதுக்கு வெரி சூன் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சம்திங் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு பிக்கெஸ்ட் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஆஃப் அ சடன். இப்போ நீங்கள் வந்து நிறைய வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டும் கிடைக்காம இருக்கலாம். நல்லா உங்களுக்கான அந்த ஒரு கரெக்டான ஒரு ஜாப், கரெக்டான ஒரு பாத்வே, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எஸ், உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்கிறது வெரி சூன் வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து கேட்குறீங்களோ அது கிடைக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாக டிலேயாக தான் கிடைக்கும். பட் இந்த ஒரு ப்ராசஸ், இந்த கேப் இடையில வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக. ஸோ நீங்கள் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மோஸ்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறது நீங்கள் வைக்கிற ஒரு ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு ஹாப்பினஸ், நீங்கள் கேட்குறது ஒரு ஹாப்பினஸ், ஒரு மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலைகள். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீங்கள் மோஸ்ட்லி கேட்டிருக்கலாம். அண்ட் அதுக்கான பதில் எஸ் உங்களை தேடி வருது. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1 மோஸ்ட்லி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் அண்ட் இன்ட்ரோவர்ட் ரெண்டுமே நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாகவும் இருக்க விரும்ப மாட்டீங்க. அதே சமயம் வந்துட்டு ரொம்ப பீப்புளோட ரொம்ப நேரம் இந்த ஒரு க்ரௌடாக இருக்கட்டும், நிறைய குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில் அதுவும் இருக்க உங்களுக்கு பிடிக்காது. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பேலன்சிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் நீங்கள் நிறைய கிரியேட்டிவான ஒரு விஷயங்களில் என்கேஜ் ஆகணும். 2 விஷயம், கிரியேட்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸ். ஓகேங்களா? பிகாஸ் வந்து உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறது ஏன் வந்து அந்த ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும். பட் உங்கள் ப்ரொஃபஷனல் சைடில் தான் அந்த ஒரு ஆஃபரில் நீங்கள் நல்ல நல்ல ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஐடியா இருக்குது, பிளானிங் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க, டெசிஷன் மேக்கிங் பண்ணுவீங்க. பட் கிரியேட்டிவ்னஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பைல் நம்பர் 1க்கு. அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டே டு டே லைஃப் கிராட்டிடியூட் எழுதுங்க.
Gratitude is must for pile number 1. அண்ட் வந்துட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றங்கள் தேவை. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்க. எங்கேயும் யாரோடையும் இன்டராக்ட் ஆகாமல், யாரு கூடயும் அவ்வளோக்கும் பேச விரும்பாமல், உங்களோட ஒர்க், உங்களோட ஓன் லைஃப் அப்படி தான் இருக்கீங்க. பிகாஸ் ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. பட் ஆனால் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட க்ரோத் பர்சனல் லெவல்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லெவல்லையும் சரி, உங்களுக்கான அந்த க்ரோத்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் பீப்புள் கூட எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க இப்போ. பிகாஸ் உங்களோட பாஸ்டில் நடக்கிற எதுவுமே உங்கள் ஃப்யூச்சருக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ பாஸ்ட்டை கம்ப்ளீட்லி விட்டுருங்க. ஓகே, பார்ப்போம். இந்த மோர் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பீப்புளோட யூ கேன் சி த எனர்ஜி, ரைட்? அதிகமாக நீங்கள் பீப்புளோட இன்டராக்ட் ஆக ஆக உங்களோட இந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் அதிகரிக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக இருக்கீங்க, தனிமையாக இருக்கீங்க, அது எல்லாமே மாறும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் வேணுங்கிறீங்க. அந்த பதில் உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலில் இருக்குது. பீப்புளோட இன்டராக்ட் ஆகுங்க. உங்களுக்குன்னு ஒரு லைக் மைண்டட் பீப்புள் வருவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ், பிளான்ஸ், எஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வந்து உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஜாலியான ஒரு பாண்ட் கனெக்ஷன், இது வந்து ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். பைல் நம்பர் 1, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். Wow, Sun card. ஸோ பைல் நம்பர் 1 நான் முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், லைக் வெரி ஒரு ரொம்ப பாசிட்டிவ். உங்களோட அந்த பாசிட்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்ஃபுல்னஸாக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், பாசிட்டிவ் எல்லாமே வந்துட்டு நேச்சர் கிட்ட இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளோட இன்டராக்ட் ஆகிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் ஒரே பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். உங்கள் கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுது. ஜஸ்ட் கோ அவுட், பீப்புளோட இன்டராக்ட் ஆகுங்க, லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, பேலன்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 வந்துட்டு ப்ராப்பர் பேலன்ஸுங்கிறது இருக்கணும். உங்களோட பர்சனல் லைஃப், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுத்துலையுமே. பிகாஸ் நீங்கள் எய்தர் வந்துட்டு ஒன்று பர்சனல் லைஃப்பில் டுவெல் ஆகிடுறீங்க, அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1க்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் வந்து பீப்புளோட இன்டராக்ட் ஆகிறது அண்ட் உங்களை நீங்கள் க்ளோஸ் மைண்டடாக வச்சுக்காமல் இருக்கிறது, இது மூணுத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தையும் சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, நிறைய நியூ பீப்புளோட இன்டராக்ட் ஆகுங்க, எஸ்பெஷலி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஆன்சர், நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன ஆன்சர் வருது பார்க்கலாம். Five of Pentacles, பைல் நம்பர் 2, நீங்கள் கேட்குற ஒரு பாஸ்ட் விஷயம் கரெக்டா? மோஸ்ட்லி எதாக தான் இருக்கும். பைல் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட், உங்களோட பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எதர் வந்துட்டு அந்த பர்சன் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் அகெயின் வராதா, இந்த டைம் நான் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க.
அப்படி இல்லைன்னா அந்த பாஸ்ட் மெமரிஸை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. பாஸ்ட் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு தான் பதில் தேடிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட இருக்கலாம், ஒரு பாஸ்ட் ரிலேட்டடான ஒரு இதர் உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை பார்த்து ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஃபார்வர்ட் மூவ் ஆன் ஆனாலும் மென்டலி பாஸ்டில் தான் இருக்கீங்க. சி, லுக் அட் த எனர்ஜி, இந்த கார்டோட எனர்ஜி பாருங்க. ஸோ அதாவது ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பட் மென்டலி ஆப்சண்ட், அப்படிதான் இருக்கு. பைல் நம்பர் 2, எமோஷன்ஸ் ரொம்ப 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 கண்ட்ரோல் இல்லாமல் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. டூ மச் ஆஃப் எமோஷன்ஸ். நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க, யார் கூட இன்டராக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களுக்குள்ளரே வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெயின் தான் அனுபவிப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ஒரு ப்ரேயர்ஸ் வச்சதுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க. பாஸ்ட் சம்மந்தப்பட்ட பீப்புள் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அகெயின் வரும். எதர் வந்து அந்த பாஸ்ட் பீப்புள் திருப்பி மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்துட்டு மேக் ஷுர் நீங்கள் போல்டாக பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களோட கரெக்டான ஒரு கால்குலேட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பிகாஸ் திருப்பி மறுபடியும் வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி நடந்துக்க கூடாது. ஓகேங்களா? பி போல்ட். பி போல்ட் இன் த சென்ஸ் மென்டலி அண்ட் இமோஷனலி, அது ரொம்ப முக்கியம். எமோஷனல் கண்ட்ரோல் தேவை. சரி, உங்களுக்கு வந்து ஒரு சில கேள்விக்கான ஆன்சர் வந்து அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? ஒரு சில உங்க பாஸ்ட் விஷயங்கள்ல நடந்த எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க. எஸ், இப்போ அண்ட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த கார்டோட எனர்ஜி பாருங்களேன். சோ மெனி பட்டர்ஃப்ளை அண்ட் இந்த ரெட் டூ பேஷனேட். நீங்க வந்து அந்த ஒரு செல்ஃப் லவ்வை வந்து அதிகமாக கொண்டு வாங்க. நீங்க உங்க லைஃப்ல எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, மூவ் ஆன் ஆக முடியல, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியல கேட்குறீங்க கேள்வி. பட் உங்ககிட்ட செல்ஃப் லவ் கிடையாது. ஸோ ரைட் நவ் இந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்களா? நோ. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்னஸ் அண்ட் கிராட்டிடியூட் நீங்கள் நிறையா சொல்லணும். அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு செலிப்ரேஷன் வெரி சூன் உங்களை தேடி வருது. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்ததுக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதிகமான ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்களோ அது நல்ல சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அதிலிருந்து வர ஹாப்பினஸ் அண்ட் எனர்ஜி எல்லாமே நல்லா இருக்கும். And there is a lot of hope. Okay? See. Tidy up your life so you can make space for something better. லைஃப்ல தேவையில்லாத விஷயங்கள் ரிமூவ் பண்ணுங்க. ரைட் நோ பைல் நம்பர் 2க்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நீங்கள் வந்து அதிகமாக வந்து கிரிட்டிசிசமாக இருக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட்ஸ், இல்லை கம்பேரிஷன், இல்லை இன்சல்ட் பண்ணுறது, ஹர்ட், இது தான் அதிகமாக ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவ் பீப்புளே இல்லை. பாசிட்டிவ் பீப்புள் இருந்தால் தானே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கே கொடுப்பாங்க. நெகட்டிவ் பீப்புளை வச்சுருந்தீங்கன்னா எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்? ஸோ உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத விஷயம், எந்த ஒரு மெமரிஸ் உங்களை கஷ்டப்படுத்துதோ அதை ரிமூவ் பண்ணுங்க. ஒரு சின்ன பொருள் அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, ரொம்ப அழுக வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ண பாருங்க. பிகாஸ் சம்திங் பெட்டர் உங்கள் லைஃப்பில் வருது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு பி வில்லிங் டு பெண்ட் த ரூல்ஸ் அ லிட்டில். ஓகே, உங்களுக்குன்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல வந்து மாற்றுங்க. பி ஃப்ளெக்சிபிள்.
பாஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பைலம்பு டூக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுக்கான ரீசன் நீங்க உங்களுக்கு போட்ட ரூல்ஸ். நான் இப்படிதான் இருப்பேன், இதுல இருந்து நான் இப்படி பயணம் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். யூஆர் நாட் ஃபிளெக்சிபிள் தான் நீங்க கிடையாது பாஸ்ட்லயும் சரி. பிகாஸ் அந்த ஒரு ரூல்ஸ் நீங்க ஓவரா போட்டதுனால நவ் இட் இஸ் அ டைம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யறீங்க, அதுக்கான பலன் இல்லைன்னு கேட்குறீங்க. பட் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து எஸ் உங்களுக்கான அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்க போறாங்க. அந்த ஒரு நீங்க கேட்குற கேள்விக்கான ஆன்சர் வரப்போகுது. அப்போ நீங்களும் பாசிட்டிவா இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் சுத்தி இருக்கிற எனர்ஜியுமே வந்துட்டு பாசிட்டிவா இருக்கணும். அண்ட் மோர் தென் வந்து ரிலேஷன்ஷிப்லயும் சரி கெரியர்லயுமே ஹெவியா கான்சென்ட்ரேட் பண்ற நீங்க உங்களோட செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? பைல் நம்பர் 2 அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் உங்க லைஃப்ல வந்து நிறைய ஒரு கேள்விக்கான ஆன்சரை தேடுறீங்க, நிறைய குழப்பிக்கிறீங்க, நிறைய சொல்யூஷனை தேடுறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? அந்த கேள்விக்கு பதில் வரல. ஸோ உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பழைய தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா புது அழகான ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன ஆன்சர் இங்க வருது? Pile number 3. So, okay, 9 of Cups, wonderful. Pentacles. See, pile number 3. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ஏதோ ஒரு கேள்வி யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறீங்க, அதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி உங்ககிட்ட கிடைச்சாச்சு. யூனிவர்ஸ் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பட் அது இன்னும் உங்களுக்கு தெரியல. நீங்க ஒரு சொல்யூஷனை தேடுறீங்க, ஒரு பதிலை தேடுறீங்க, ஒரு வாய்ப்பை தேடுறீங்க, எல்லாம் உங்களை சுத்தி தான் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியல. பிகாஸ் நீங்க வந்து இப்போ கரண்ட்லி வந்து ஏதோ ஒரு எந்த டைரக்ஷன்ல நான் போறது, எந்த டைரக்ஷன் திரும்பினாலுமே எனக்கு ஒரு ஹோப்லெஸ்ஸா தான் இருக்கு. எப்படியுமே நீங்க வந்து சுத்தி பார்த்தாலும் பாஸ்ட நோக்கி தான் இருக்கீங்க. ரிக்ரெட் நிறைய பண்றீங்க. அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் இன்னைக்கு சஃபர் ஆகுறேன். கம்ப்ளீட்டா நீங்க உங்களையே பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மற்றவங்க உங்களை பிளேம் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க உங்களை ரொம்ப பிளேம் பண்றீங்க. இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஹெவியா வந்துட்டு உங்களுக்கு அந்த டார்க்னஸ், அந்த ஒரு நெகட்டிவிட்டி வர்றதுக்கு காரணம் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்குள்ளரையும் உங்களை சுத்தியும் இருக்கு. ரிமூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பைல் நம்பர் 3, யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு அண்ட் ரொம்ப பிளெஸ்டும் கூட. பிகாஸ் உங்களோட அந்த பாஸ்ட் ஜேர்னியை ஃப்ரம் த பிகினிங் இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸை கடந்து வந்திருக்கீங்க. நிறைய பேரோட ஹெல்ப் இல்லாம அவ்வளோ பொறுமையா அவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க. ஸோ நீங்க உண்மையிலே உங்களை நினைச்சு பெருமைப்படணும். நிறைய கிராட்டிடியூடு சொல்லுங்க, யூனிவர்ஸ்க்கும் சொல்லுங்க, உங்களுக்கும் நீங்க வந்து தேங்க்ஃபுல்னஸ் சொல்லுங்க. அது நீங்க சொல்ல 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 அந்த நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பைல் நம்பர் 3க்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி திருப்பி கொண்டு வாங்க. யூ ஆர் வெரி கியூரியஸ் பர்சன், வெரி பேஷனேட், ரொம்ப லவபிள் பர்சன் அண்ட் ரொம்ப ரொம்ப கியூரியஸான ஒரு பர்சன். அந்த கியூரியாசிட்டி வந்துட்டு இப்போ உங்களுக்கு தேவை. கியூரியாசிட்டி வந்து இட் இஸ் குட். நீங்க வந்து அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணினீங்கன்னா
உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட ஓன் லைஃப், உங்களோட ஹாப்பினஸ்க்காக அந்த கியூரியாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில், உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு பதில் உங்ககிட்ட வந்து தான் இருக்கு. ஓகேங்களா? அதை விட்டுட்டு பாஸ்ட் விஷயங்கள், முடிஞ்சு போன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கியூரியாசிட்டி யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்களை மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான். இந்த கார்டோட கலர் பாருங்களேன், இந்த கார்டு பிக்சர் பாருங்க ஃபர்ஸ்ட், எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய ஹோப் இருக்கு, பேஷன். இது வெரி வெரி பேஷனேட்டா இருக்கு. உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் பிங்க் கலர்ஸ் மோஸ்ட்லி பிடிக்கலாம், அண்ட் ஒயிட் கலர்ஸ் ஆல்சோ பிடிக்கும். பிகாஸ் இந்த 3 கலர்ஸ்மே பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ரெட் அண்ட் ஒயிட், உங்களோட லைஃப்ல நிறைய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கலர் ஆல்சோ. பிகாஸ் பைல் நம்பர் 3 இஸ் வெரி பேஷனேட் அண்ட் வெரி காம் அண்ட் கிளியர் மைண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் தான், சுற்றி இருக்கவங்க எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் லைஃப் நல்லா இருந்தால் போதும். மற்றவங்களை டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிற நெகட்டிவ் தாட் இல்லாத ஒரு பர்சன். ஓகேங்களா? அந்த ஒரு பேஷன் திருப்பி கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை க்ளோ ஆகணும்னு கேட்குறீங்க, நீங்க க்ளோ ஆகணும்னு கேட்குறீங்க, அதுக்கான ஆன்சர் அந்த பேஷன். ஓகேங்களா? உங்களோட அந்த பேஷன் உங்களை நல்லா வழி நடத்தும். கியூரியாசிட்டி ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு லவ் எனர்ஜி, செல்ஃப் லவ் கொண்டு வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அண்டு நீங்கள் வந்து அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பியூரிட்டியான ஒரு பர்சனாக இருக்கணும். எந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவான ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு தாட்ஸோட. அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பிளேஸாக இருக்கட்டும், இல்லை பீப்புளாக இருக்கட்டும், பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நெகட்டிவ்னு தெரிஞ்சதுன்னா அவங்க இருக்கிற பிளேஸ்ல நீங்க இருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆனா அவங்க இன்வைட் பண்றாங்கன்னா போகாதீங்க. எஸ், இவங்களை நான் மீட் பண்ணேன், இந்த பிளேஸ்க்கு போனேன்னா எனக்கு நெகட்டிவிட்டி கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும், வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னா ஒரு ஹெட்டேக்கோட தான் நான் வருவேன், தெரிஞ்சுக்கிட்டே போகிறேங்கன்னா உங்க மிஸ்டேக். ஸோ போகாதீங்க. ரைட்? எல்லா இன்விடேஷன்ஸுமே வந்துட்டு இனிமேல் அக்செப்ட் பண்ணாதீங்க. எந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட்? இந்த விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னாவே வந்துட்டு உங்க லைஃப்ல ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடும். எல்லா நியூ டோர் ஓப்பனிங். ஃபைல் நம்பர் 3க்கு ஸோ யூ காட் ஜஸ்டிஸ் கார்டு. ஐ டோன்ட் நோ இதுக்கு மேலே என்ன வரணும்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்குற கேள்விக்கான பதில் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சி 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், எவ்வளோ அடுத்தடுத்து ஒண்டர்ஃபுல்லான மெசேஜஸ். யூ காட் அ ஜஸ்டிஸ். பொறுமைக்கான பலன் வந்திருக்கு. அண்ட் நீங்க வந்து யூ ஆர் வெரி மச் பிளஸ்டான ஒரு பர்சன். உங்ககிட்ட வந்து டிவைன் யூனிவர்ஸோட கைடன்ஸ், ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சரை மட்டும் பாருங்க. சி உங்களோட ரைட், சி லுக் அட் தீஸ் 3, so பாசிட்டிவ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் நெகட்டிவிட்டிக்கான தாட்ஸ், மெமரிஸை ரிமூவ் பண்ணுங்க. அது இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, தேவையே இல்லை. இனிமேல் அதை பற்றி பேசவே வேண்டாம். ஜஸ்ட் பாசிட்டிவ். இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைக்கு ஒரு தேங்க்ஃபுல்னஸ் சொல்லுங்கள். ஈச் அண்ட் எவ்ரிடே கிராட்டிடியூடு சொல்லுங்கள். அண்ட் பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், பிளேசஸ், இன்ஃபேக்ட் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன்லையுமே வந்துட்டு ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும். லவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த பேஷன், சி இப்போ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ வெரி சூன் வந்து நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் வெரி சூன் இருக்கும். இப்போ எதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களோ ஃபியூச்சரில் அது எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷயமாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் இப்போ படுற கஷ்டத்துக்கான ஒரு பலன் சொல்லுவாங்கல்ல, ஜஸ்டிஸ், ஹாப்பினஸ், அது உங்களுக்கு வெரி சூன் கிடைக்கும். அப்புறம் ஏன் தேவையில்லாத போட்டு டென்ஷன் பண்ணுறீங்க? ரைட்? ஜஸ்டிஸ் உங்கள் சைடில் இருக்கு. ஆல்ரெடி கேட்குற கேள்விக்கான பதில் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா
அண்ட் தென் நீங்கள் கவலையே பட தேவையில்லை, எல்லாமே தானே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, பட் இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.